ஜெபம். எங்கள் கன்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் உண்மையோடு இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே குழந்தைகளின் எதிர்காலத்தை குறித்த ஒரு சில கருத்துக்களை திருமறையின் அடிப்படையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைய தியானத்துக்கான வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். வயிற்றுக்கு 6 நாள் கல்வி, அது உலக பள்ளி கல்வி. வாழ்க்கைக்கு 1 நாள் கல்வி, அது ஞாயிறு பள்ளி கல்வி. பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமைய உலக கல்வியையும் இறை கல்வியையும் இளம் பருவத்திலிருந்தே நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சாலமோன் ஞானி வலியுறுத்தி கூறுகின்றார். காஸ்டர் என்ற இடத்திலே 1780ஆம் ஆண்டு ராபர்ட் ரேக்ஸ் என்பவர் தான் பணிபுரிந்த தொழிற்சாலையில் பணிபுரிந்த சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை போதிக்க தொடங்கினார். இயேசுவின் மேல் ஆர்வம் கொண்ட பிள்ளைகள் தொடர்ந்து அவர் நடத்திய கூடுகையிலே கலந்து கொண்டார்கள். வேதாகமத்தை வாசிக்கவும், வேத வசனங்களை புரிந்து கொள்ளவும், பாடல்களை கற்றுக் கொடுக்கவும் இந்த கூடுகை நடத்தப்பட்டது. பிற்காலத்தில் இக்கூடுகை ஆலயத்திலும் பின்பற்றப்பட்டு ஞாயிறு பள்ளியாக நடத்தப்பட்டது. இன்று உலகம் முழுவதிலும் ஆலயங்களிலே ஞாயிறு பள்ளி மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. சங்கீதம் 127:4 இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சாலமோன் ராஜா கூறுகின்றார். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கடவுள் விரும்பும் வண்ணமாக வளர்க்க வேண்டியது பெற்றோரின் கடமையாக இருக்கின்றது. அப்படி வளர்த்தால் சங்கீதக்காரன் கூறுவது போல பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளைப் போல சிறப்பாக விளங்குவார்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமையவும், பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளைப் போல சிறந்து வளரவும் பெற்றோர் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து நாம் இந்த வேளையிலே தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, ஜெபிக்க வேண்டும். அன்னாள் என்ற பெண்ணுக்கு குழந்தை இல்லாத நிலையில் அவள் குழந்தைக்காக கடவுளிடத்திலே ஜெபிக்கின்றாள். அன்னாளின் ஜெபத்தை அங்கீகரித்த ஆண்டவர் அவளுக்கு ஓர் ஆண் குழந்தை பிறக்க கிருபை செய்தார். கர்த்தரின் கிருபையினால் தனக்கு கிடைத்த குழந்தையை அன்னாள் கர்த்தருக்கேற்றபடி ஜெபத்தோடு வளர்த்தாள். தான் பொருத்தனை செய்தபடியே அக்குழந்தையை கடவுளுக்கென்று அவள் அர்ப்பணித்து விட்டாள். மனோவா என்ற மனிதன் குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே அவன் விண்ணப்பம் செய்கிறான். நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான் என்று வாசிக்கிறோம். இதற்கான பதிலை நீதிமொழிகள் 22:6 பார்க்கிறோம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சாலமோன் கூறுவதாக வாசிக்கிறோம். எனவே குழந்தை வேண்டும் என்று ஜெபிப்பவர்கள் அதை வளர்க்க வேண்டிய விதத்தையும் கர்த்தரிடத்திலே கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஏற்றபடி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். பிள்ளைகளின் நல்வாழ்வுக்காக ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும். பெற்றோர் ஜெபிப்பவர்களாக இருப்பார்களேயானால் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். பிள்ளைகளும்
ஜெப வீரர்களாக விளங்குவார்கள். அதன் மூலம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இரண்டாவது, கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளின் வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல காரியங்களை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரின் கட்டளைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க நாம் ஆரம்பத்திலிருந்தே பிள்ளைகளை பழக்குவிக்க வேண்டும். வேத வாசிக்கவும் ஜெபிக்கவும் இளம் பருவத்திலேயே கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்தால்தான் அவர்களுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும். கர்த்தர் தான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் மக்கள் கைக்கொள்ள வேண்டிய காரியங்களை மோசேயை கொண்டு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர்கள் கற்றுக்கொண்டதோடு மாத்திரமல்ல, அவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்ட அனைத்து காரியங்களையும் தங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறுவதாக உபாகமத்தின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 6:1 பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று பவுலடிகளார் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியும்படியாக கற்றுக் கொடுக்கின்றார். இந்த உண்மையை ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் பற்றியும் அதனால் பெற்றுக்கொள்ளும் நன்மைகளை பற்றியும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் விசுவாசத்தில் வளர்ந்து பெருக வேத வசனங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 1:13 நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு என்று பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இந்த உண்மையை நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். முதியோர் இல்லங்கள் கட்டுவதற்கு திட்டங்கள் தீட்டுவதை காட்டிலும் பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்ற கடவுளின் கட்டளையை அவர்களுக்கு இளம் பருவத்திலேயே நாம் கற்றுக் கொடுப்போமேயானால் முதியோர் இல்லங்கள் கட்ட வேண்டிய அவசியமே ஏற்படாது என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற வேத வசனங்களின் அடிப்படையிலான உண்மைகளை நாம் கற்றுக் கொடுத்தால் பிள்ளைகளின் வாழ்வு சிறப்பாக அமையும். கற்றுக் கொடுக்கும் பெற்றோரின் முதுமை பருவம் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருக்கும். மூன்றாவது, மாதிரியாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் நற்பண்புகளில் வளர வேண்டுமானால் பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பெற்றோர் என்ற பள்ளிக்கூடத்தில் தான் பிள்ளைகள் முதலில் பல பாடங்களை கற்றுக்கொள்ளுகின்றார்கள். எனவே பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக விளங்க வேண்டும். ஆபிரகாமின் வாழ்வு அவருடைய மகன் ஈசாக்குக்கு முன்மாதிரியாக இருந்தது. விசுவாசத்தையும் விட்டுக் கொடுக்கும் பண்பையும் ஈசாக்கு தன் தகப்பன் ஆபிரகாமிடமிருந்து கற்றுக்கொண்டார். அதன்படி அவர் வாழ்ந்தார். அதன் மூலம் பல மடங்கு ஆசீர்வாதங்களை தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டார் என்பதை திருமறை நமக்கு கூறுகின்றது. யோவான் 13ஆம் அதிகாரத்தில் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு தாழ்மை பண்பை செயல் வடிவில் கற்றுக் கொடுக்க விரும்புகின்றார். அதன்படி சீடர்களுடைய கால்களை அவர் கழுவி ஒரு துணியினாலே துடைக்கின்றார். பின்பு யோவான் 13:14-15 வசனங்களிலே ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றும் ஆபிரகாம் இவர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு பெற்றோருக்கும் முன்மாதிரியாக இருக்கின்றது. இவர்களைப் போல நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரிகளாய் வாழ்ந்தால் பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்கும். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம், பிள்ளைகளுக்கு முன்மாதிரிகளாய் விளங்குவோம், பிள்ளைகளை கடவுளுக்கு பிரியமுள்ளவர்களாய் வளர்ப்போம். அதன் மூலம் 128ஆம் சங்கீதத்தில் கூறப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் பெற்று மகிழ்வோம். அப்படிப்பட்டதொரு ஆசீர்வாத வாழ்க்கை வாழ தேவன் தாமே நம்மை பலப்படுத்துவாராக. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக.
ஆமென்.